Hi, this is Sri Ranjini from Commerce Department, 2004 to 2007 batch. First of all, இந்த அலுமினி மீட் ஆர்கனைஸ் பண்ண எங்களுடைய காலேஜ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லோரும் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் அது இதுன்னு செட்டில் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரீயூனியன் அப்படிங்கிறது நிறைய பேரை மீட் பண்ணோம், நிறையா மெமரிஸ் இருந்தது எங்களுக்குள்ளே. ஸோ காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு வைப் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வைப். அந்த பிள்ளையார் கோயிலை பார்த்ததுமே ஒரு பெரிய வைப் வந்துச்சு. அந்த பிள்ளையார் கோயிலில் நிறையா சாமி கும்பிட்ருக்கோம். ஐயோ இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் மேம் வரக்கூடாது, டெஸ்ட் வைக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் மேம் வரக்கூடாது, எல்லா மேம்க்கும் சாரி, அந்த மாதிரி நிறையா வேண்டுதல்கள் அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட அந்த சாமிக்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய சக்கரை பொங்கல் அதில் ஆரம்பித்தோம்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே தான் உள்ள கேம்பஸ்குள்ளே வருவோம். கரெக்டாக நான் உள்ளே வரும்போது தான் அங்கே எங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே எப்படியே உள்ளே வரும்போது அந்த கேம்பஸ்குள்ளே வரும்போது பார்க்கும்போது நம்ம காலேஜ் அது எவ்வளோ சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்பவும் அதே காலேஜ்க்கு போயிட்டு அதே டீச்சர்ஸ் கூட நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது பார்க்கும்போதே. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் காலேஜை. எவ்வளவோ மெமரிஸ் இருக்குது. எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவ் எனக்கு. அவங்க இல்லை அப்படின்னா என்னோடய லைஃப் ஜீரோ தான். ஏன்னா எனக்கு ஜேகேகே காலேஜ் மூலயமா தான் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹெச்ஓடியாக இருக்கட்டும், மற்ற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எங்கள் எல்லாரையுமே போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணி எனக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் வேலை கிடச்சிது 2007. அது என்னால் மறக்கவே முடியாது. என்னோடய லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது காலேஜில் தான் நடந்தது. அவங்க இல்லை அப்படின்னா நான் கிடையாது. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்னுடைய லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். இது மாதிரி நிறையா மீட்டிங் அடிக்கடி வைங்க. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய மேமெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்களுடைய மேமை பார்க்கும்போது ரெண்டு மேம் தான் பார்த்தேன், ரங்கநாயகி மேம் அண்ட் திலகவதி மேம். 2 பேருமே என்னுடைய ஃபேவரெட். அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. இவங்களுக்குலாம் வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கரஸ்பாண்டண்ட் செந்தாமரை மேமும் ரொம்ப ஸ்வீட். நான் செல்ஃபிலாம் எடுத்தேன் அவங்க கூட. ஸோ இது மாதிரி நிறையா மீட்டிங் திரும்ப வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சப்போஸ் எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு அலுமினி மீட் வச்சிங்கன்னா அதுவும் எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா மேமையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மேம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆண்டாள் மேம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். அதேமாதிரி என்னுடைய ஹெச்ஓடியும் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் நிறையா மேம் என்னால் பார்க்க முடியல. சத்யவதி மேம், சிவகாமி மேம். ஸோ என்னோடய லவ் டு ஆல் த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ். இது மாதிரி நிறையா மீட் நடக்கணும். நானும் ஜாயின் பண்ணி எல்லாரையும் பார்க்கணும். அந்த காலேஜ்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு வைப் வந்தது. அந்த வைப்பை நான் என்ஜாய் பண்ணிகிட்டே இந்த வீக் எனக்கு போயிட்டுருக்கு. திரும்பவும் எப்படா காலேஜ்குள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் திரும்பவும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் சச் அ வண்டர்ஃபுல் ரீயூனியன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட். பாய்.